தமிழ்நாட்டுல ரெண்டே பேருக்கு தான் செட் ஆகும். யாருக்குன்னா புரட்சி கலைஞர் விஜயகாந்த் ஐயாவுக்கும் தளபதி விஜய்க்கு தான். அப்ப புரட்சி கலைஞர் விஜயகாந்த் ஐயா பத்தி பார்ப்போம். அவரு மக்களுக்கு நிறைய பண்ணியிருக்காரு, அரசியல்ல இருந்திருக்காரு. ரெண்டாவது ஐயப்பன் கோயில் ஐயப்பன் இருக்காருல்ல, அவருக்கு ஒரு வாக்கியம் சொல்லுவாங்க, அன்னதான பிரபு. அதே மாதிரி தமிழ்நாட்டோட அன்னதான பிரபு யாருன்னு பார்த்தா ஐயா விஜயகாந்த் தான். மக்களுக்கு நிறைய பண்ணியிருக்காரு. அவருக்கு ஒரு சில காலங்களுக்கு முன்னாடி உடம்பு முடியாம போயிடுச்சு. அந்த டைம்ல மீடியா, இந்த யூடியூபர்ஸ் எல்லாமே அவரை கலாய்ச்சாங்க. ஆனால் அவர் இறந்ததுக்கு அப்புறமா அவர் கூட இருந்தவங்க எல்லாம் அவரை பத்தி புரிஞ்சுக்கிட்டு அவரை பத்தி நல்ல விதமா நமக்கு எடுத்து சொன்னாங்க. அப்பதான் அவரு இவ்வளவு நல்லவரா, ஒரு கடவுளுக்கு இணையானவரா அப்படின்னு நம்ம பார்த்தோம். ஆனா அவரு இறந்துட்டாரு. மக்கள் எல்லாம் அவருக்கு சப்போர்ட் பண்ணாம விட்டுட்டாங்க. அப்படிப்பட்ட ஒரு உன்னதமான தலைவரை நம்ம இழந்துட்டோம். ஆனால் இப்ப ஒரு தலைவர் நம்மளுக்காக வந்திருக்காரு. அவர் யாருன்னா நம்ம தளபதி விஜய். மக்களால வந்தவர். மக்களால மட்டும் வரல, அவங்களுக்கு திறமை இருக்கு. ரெண்டு பேருக்குமே அந்த திறமையும் மக்கள் சப்போர்ட் பண்ணனால மக்களால் அப்படின்னு சொல்லி வந்துட்டாங்க. இப்ப மக்களுக்காகவே நான் அப்படின்ற வார்த்தைக்கு எப்படி செட் ஆகும் நான் சொல்ல வேணாம், அவரே சொல்லுவாரு. நீ கேளு, ஓகேவா? தேர்தல் அரசியல்ல ஜெயிச்சாங்க தோத்தவங்க அத்தனை பேர் பாடத்தையும் படிச்சுட்டு பல பேரோட உந்துதலை ஊக்கமா எடுத்துக்கிட்டு என்னோட கெரியரின் உச்சத்தை உதறிட்டு அந்த ஊதியத்தை உதறிட்டு உங்க விஜயா உங்களை மட்டுமே நம்பி வந்திருக்கேன். கேட்டியா என்ன சொன்னாரு? தன்னோட கேரியர் உச்சத்தை உதறிட்டு மக்களுக்காகவே வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னாரா? அதனாலதான் அப்பா என்ன சொல்றேன்னா, மக்களால் நான், மக்களுக்காகவே நான் என்ற வரிகளுக்கு சொந்தக்காரன் அடுத்த தமிழ்நாட்டுல சொந்தக்காரர் யாருன்னு பார்த்தா தளபதி விஜய் மட்டும்தான். அதனால அப்பா கிட்ட நீ முத ஒரு கேள்வி கேட்ட பாரு. என்ன கேட்ட? தளபதி விஜயோட வீடியோ எதுக்கு அதிகமாக வருதுன்னு கேட்டேன். இப்ப அதுக்கான பதில் உனக்கு புரிஞ்சுச்சா? இது கூட தெரியாம இருக்கீங்க. தளபதி விதைய நட்டுட்டாரு. 2026 காய்க்கிறது உறுதி. அதனாலதான் மக்கள் எல்லாம் அவரை பத்தியே பேசிட்டு